ஹாய் காய்ஸ். ஸோ சென்னை ட்ரிப் வந்து நாங்கள் போயிருந்தோம் சொல்லியிருந்தோம். ஸோ 7 டேஸ் கழிச்சு நேற்று ஈவினிங் தான் வந்தோம். ஸோ பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் கண்ணெல்லாம் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு டயர்டாக இருக்குன்னு. ஸோ ஒன் ஸ்ட்ரெச்சில் வந்து ட்ரைவ் பண்ணி வந்ததுனால ஸோ நேற்று ஈவினிங் வந்து அங்கே ரிசீவ் வந்துட்டோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து வீடியோ வந்து நிறைய கவர் பண்ண முடியல. ஏன்னா நான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு 3 டேஸ் வந்து ஷூட் பண்ண முடிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒர்க் நிறையா இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் நமக்கு வந்து பொதுவான இடத்துல போய் நமக்கு டக்குன்னு பேசுகிறதுக்கும் நம்ம பழகலாதனால ஸோ டக்குன்னு அந்த இடத்துல வந்து கேமரா எடுத்து பேசுகிறக்கோ, என்ன பண்ணலாம், என்ன பேசுறது, என்ன ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு தோணவும் இல்லை. ஸோ நார்மலாக கேமரா ஆஃப் இருக்கும்போது நமக்கு நிறையா கண்டென்ட் வருது, பேச தோணுது. இந்த மாதிரிலாம் ஓகே நம்ம இப்படி பேசலாம் அப்படி பேசலாம்னு தோணும். கேமரா கேமரா வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பேசுறது, என்ன ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி அப்படிங்கிற மாதிரியே இருக்கனால அந்த ஒரு 3 டேஸ் வந்து என்ன ஷூட் பண்ணுறதுனே தெரியாமையே, அப்பவும் டைமும் இல்லை. ஸோ பையன் வந்து அழுதுகிட்டே இருப்பான். அப்புறம் கேமரா வந்து நான் எடுக்கும்போது பையன் அழுகும், அவன் நான் தூக்கணும். ஸோ அவங்க மாறி மாறி தூக்கும்போது பார்த்தீங்கன்னா 2 பேத்துக்குமே டைமே இருக்காது. இப்போ என்ன பேசுகிறேன் பார்த்தீங்கன்னா, இப்போ சுற்றி யாருமே இல்லை. அதனால் வந்து பேசிகிட்டு இருக்கேன். அப்போது சரி இன்றைக்கி வந்து நம்ம என்ன கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானில் இருந்தனால, ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து அங்கே போயிட்டு சில திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். ஸோ ரொம்ப நாள் வந்து நம்ம வந்து இந்த கேமரா வாங்கலாம் சொல்லி பிளானில் தான் நான் போனேன். ஆனால் சரி இப்போதைக்கு பட்ஜெட் இல்லாதனால நம்ம அதுக்கு வந்து வீடியோ இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காக என்னென்ன திங்ஸ் எல்லாம் வாங்கலாம் சொல்லிட்டு சில திங்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன். அது போக சில வந்து மண்பானைலாம் வாங்கியிருந்தேன். ஸோ அதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னோடய வீடியோ அவுட் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து சில லைட்ஸு, அப்புறம் ஸ்டாண்டு அதெல்லாம் வாங்கியிருக்கேன். பட் ஆக்சுவலாக நான் யூஸ் பண்ணுற லைட் பார்த்திங்க அப்படின்னா, டிஜிடெக்கில் வந்து ஒரு ரிங் லைட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அது இந்த ரூமில் வந்து எப்படியே வச்சுட்டு போயிருக்கேன். நான் அது எப்போவுமே நான் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருவேன். ஸோ அன்றைக்கி டைம் இல்லாதனால அப்படியே ஸ்டாண்ட் எடுத்து வச்சு போட்டு போயிட்டேன். ஸோ இந்த லைட்டு தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய வீடியோ அவுட்டுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த லைட் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கொஞ்சம் லைட்டு வந்து இன்னுமே இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருந்தேன். ஸோ நான் வந்து போனதே பார்த்தீங்கன்னா கேமரா வாங்கலாம் சொல்லிட்டு தான் போனேன். ஸோ பட்ஜெட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தனால நம்ம வந்து இப்போதைக்கு அந்த கேமராவோட அதை வந்து கம்மி பண்ணிவிட்டு நம்ம சரி இருக்கிற திங்ஸை வச்சு கொஞ்சம் இன்னும் வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் வாங்கலாம் சொல்லிட்டு அந்த ஆக்சஸரிலாம் வாங்க போயிருந்தேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுற லைட்டுக்கு கொஞ்சம் வந்து அட்வான்ஸாக போய்க்கலாம் சொல்லிட்டு இந்த சாஃப்ட் லைட் வந்து வாங்கியிருக்கேன். என்னென்னா இது வந்து டிஜிடெக்கில். ஸோ இது பார்த்தீங்கன்னா டிஜிடெக்கில் வந்து பை கலர் எல்இடி லைட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 250 வாட்ஸ் வந்து நான் வாங்கியிருந்தேன். இது வந்து நான் ஒரு 7,000க்கு வந்து அங்கே பர்ச்சேஸ் பண்ணேன் சென்னையில். ஸோ அதுக்கு வந்து ஒரு லைட்டு வந்து நிற்கணும் அப்படின்னா அதுக்கான ஒரு ஸ்டாண்டு வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இது ஒரு அமௌண்ட் வந்துச்சு. அது போக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு எல்இடி லைட்டில் வந்து ஒரு ஸ்டிக் லைட் சொல்லுவாங்க. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நான் வாங்குகிறேன். இது வந்து நிறைய பக்கம் பார்த்து நிறைய பேர் சொன்னனால அதில் நான் வந்து ரிவ்யூ கேட்டு வாங்கினேன். ஆனால் இது நான் வச்சு ஒரே ஒரு ஷூட் பண்ணாங்க வந்துட்டு ஒரு சீரீஸ் நான் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னு சொல்லி போட்டிருந்தேன். ஸோ அந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா இந்த லைட் வந்து நான் யூஸ் பண்ணியிருந்தேன். 5th சீரீஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் லைட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். ஏன்னா ஒரு குட்டியாக வந்து ஒரு லைட் வாங்கலாம் சொல்லிட்டு அதுவும் வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் லைட் வந்து குட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து என்னென்னா கொஞ்சம் எங்கேயாவது ஆங்கிள்ஸில் வந்து வச்சு எடுத்தோம்னா கொஞ்சம் அங்கங்கே பின்னாடி பேக்ரவுண்டுக்கெலாம் வச்சு எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா எடுத்து கொடுக்கும். ஸோ அதுக்காக இந்த லைட் வாங்கினேன். இதுவும் நல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்டில் வச்சு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு நல்ல ஒரு அவுட் கிடச்சிது. அவ்வளோதான். ஸோ இது வேணுங்கிற இடத்துல வந்து நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு அவுட் வந்து நமக்கே கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த லைட் ஒன்று வாங்கினேன். ஸோ மேக்ஸிமம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ லைட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னோ அதுக்கேற்ற மாதிரி வந்து வீடியோட அவுட்டும் பார்த்திங்கன்னா நல்லாவே நமக்கு வந்து ரொம்ப நல்லாவே வரும். ஸோ அதுக்காக தான் இந்த லைட்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். ஸோ அந்த லைட்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து காட்டேன். அந்த பெருசாக ஒரு லைட் வாங்கி பார்த்தீங்கன்னா அந்த டிஜிடெக்கில் வந்து ஒரு 250 வாட்ஸில் ஒரு லைட் சொன்னேன் பார்த்தீங்களா, அதை வந்து நான் செட் பண்ணிவிட்டு காட்டுறேன். அண்ட் அது போக வந்து என்னோடய கிச்சன் வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோடய கிச்சன். இங்கே தான் வந்து நான் ஷூட் பண்ணுவேன். ஸோ இந்த லைட் வெளிச்சத்துக்கு தான் ஃப்ளிக்கர் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஒயிட் டைல்ஸ் அது போக பார்த்தீங்கன்னா வால் வந்து கொஞ்சம் எல்லோ இருக்கனால இந்த இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருட்டடிச்ச மாதிரி தான் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லைட்டு, இங்கே ஒரு லைட்டு, அங்கே ஒரு லைட்டு, அங்கே ஒரு லைட்டு, மேலே ஒரு லைட்டு, இத்தனை லைட்டு போட்டு தான் இந்த ரூமே பார்த்தீங்கன்னா வெளிச்சமாக இருக்கும். அப்பவும் என் ஃபேஸ் வந்து ஓரளவுக்கு டல் அடிச்ச மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து லைட்டு வந்து கொஞ்சம் அங்கங்கே நமக்கு தெரிஞ்ச மாதிரி பிரைட்டாக இருக்கிறதுக்காக நான் அங்கங்கே செட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து லைட் வந்து எங்கெங்கே ஆங்கிள் வச்சா எங்கெங்கெல்லாம் சூப்பராக இருக்குன்னு இதை வச்சு தான் வந்து கற்றுக்க போகிறேன். ஸோ இதுதான் என்னோடய கிச்சன் செட்டப் இப்படி தான் இருக்கும்.
அண்ட் நான் யூஸ் பண்ணுற ட்ரைபேட் வந்து எல்லாமே கேட்குறீங்க, எப்படி நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க, சிங்கிளாக வந்து எப்படி ஷூட் பண்ணுறீங்க கேட்குறீங்க. ஒன்றும் இல்லை, இது வந்து இது வந்து ஆல்ரெடி வீடியோ சொல்லியிருக்கேன். இது ஒரு கட்டிங் போர்டு. அண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ட்ராயிங் வரைகிற ஆர்டிஸ்ட்லாம் இருந்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இது மேக்ஸிமம் வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே வந்து நம்ம வந்து மொபைல் வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து நம்ம நார்மலாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து யூஸ் பண்ணும்போது கீழே மேலே வேணுங்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்குவேன். ஏன்னா நான் ஒருத்தன் தான் ஷூட் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா நான் வேணுங்கிற மாதிரி எனக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்குவேன். ஸோ அதனால் வந்து அவுட் பார்த்திங்கன்னா கீழே மேலேன்ட்டு இருக்கும். அதனால் அந்த லைட்டும் வச்சு நான் யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ இதுதான் வந்து என்னோடய செட்டப். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு நான் வந்து லைட்லாம் வாங்கியிருக்கேன். அண்ட் அது போக அங்கே சைட்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டெக்கரேட்லாம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு சில திங்ஸ் எல்லாம் வந்து அதுவும் வந்து ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் இப்போதைக்கு பிளானில் இருக்குது. ஸோ இன்னைக்கு கேமரா வந்து வாங்கலான்னு பிளானில் இருந்தேன். ஆனால் கேமரா வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் பட்ஜெட்டுக்கு வந்து நல்ல பட்ஜெட்டாக இருந்தால் இன்னும் சூப்பராக வாங்கலாம்னு சொல்லி ஃப்ரெண்டு சஜஸ்ட் பண்ணார். அதனால் அந்த பட்ஜெட்டில் வர வரைக்கும் கொஞ்சம் அமௌண்ட் வந்து சேவிங்கில் போட்டுட்டு இப்போதைக்கு இருக்கிற திங்ஸை வச்சு மொபைலாக ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மொபைலில் இப்போதைக்கு நல்ல ஒரு அவுட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு மொபைலில் யூஸ் பண்ண போகிறேன். மேக்ஸிமம் ஒரு 4 மந்த்து டார்கெட் வச்சுருக்கேன். ஸோ அந்த 4 மந்த்துக்குள்ளே ஒரு கேமரா வாங்கணுமான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ தான் வந்து இந்த DJI Osmo Pocket 3 சொல்லிட்டு ஒரு கேமரா இப்போ அதெல்லாம் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ vlogலாம் வந்து இதில் ஈஸியாக இருக்கிறனால இதில் தான் வந்து இப்போதைக்கு ஷூட் பண்ணலாம் சொல்லிட்டு இப்போ தான் பர்ச்சேஸ் பண்ணேன். எகைன் நிறைய வாங்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளால் முடியாது. அதனால் வந்து கொஞ்சமாக திங்ஸை வந்து வாங்கி சேவிங் பண்ண சேவிங் அமௌண்ட்லேருந்து வாங்கி நம்ம வந்து பண்ணலாம் சொல்லிட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக போகலாம் அப்படிங்கிற பிளானில் இருக்கேன். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா இன்னொன்று வாங்கியிருந்தேன். இது வந்து மட்பாட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மண்பானை ஃபுல்லாக வந்து பிளாக்கில் தான் எனக்கு பிடிச்சிது. சரி, இது மாடல்ஸே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா கைப்பிடி வச்ச மாதிரி ஒரு ஆக்சுவலாக இது பானையில் மண்பானையில் செஞ்சது. ஆனால் பார்த்திங்கன்னா கையில் பிடிக்கிற மாதிரி புடியெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு வந்து இது நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அப்புறம் அதே மாதிரி சின்ன சின்ன திங்ஸ்லாம் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா தனியாக வந்து ஷார்ட்ஸில் போடலான்னு சொல்லி பிளானில் இருக்குது. ஏன்னா ஃபுல் வீடியோ வந்து எந்த அளவுக்கு இந்த சேனலில் வந்து ரீச் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் வந்து இது வந்து தனியாகவும் போடலான்னு சொல்லி பிளானில் தான் வந்துட்டு இதை அப்படியே ஓப்பன் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஏன்னா நமக்கு வந்து ஷார்ட்ஸ் பார்க்குற ஆடியன்ஸ் தான் வந்து நிறைய பேர் நம்ம சேனலில் இருக்கனால. ஸோ ஃபுல் வீடியோ வந்து எந்த அளவுக்கு நமக்கு இந்த பேஜில் ரீச், அதாவது இந்த சேனலில் வந்து ரீச் கிடைக்குதுன்னு தெரில. அதனால் புதுசாக பேஜ் ஓப்பன் பண்ணி ஃபுல் வீடியோ போடலாமா இல்லை இந்த பேஜ்லேயே போடலாமாங்கிற ஒரு கன்ஃபியூஷனில் தான் அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ நீங்களே வந்து சொல்லுங்கள், இன்னொரு சேனல் ஸ்டார்ட் பண்ணிடலாமா இல்லை இந்த சேனல்லே வந்து ஃபுல் வீடியோ கண்டினியூ பண்ணிடலாமா சொல்லிட்டு சொல்லுங்கள். மேபி பார்க்கலாம். நான் ஆல்ரெடி ஒரு சேனல் AB Vlogsனு ஒரு சேனல் போட்டிருக்கேன். பட் நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் நான் அதில் வந்து வீடியோ போடுறதும் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா ஒரே ஆள் வந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், அப்புறம் யூடியூப் இது எல்லாமே மேனேஜ் பண்ணிட்டு அது போக வீட்டில் இருக்க க்ளவுட் கிச்சனையும் பார்த்துட்டு அதே போக அவங்களுக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சேல் இந்த கேக் ஆர்டர்ஸ் வரும் அதை பண்ணி கொடுத்துட்டு ஸோ இது எல்லாமே வந்து ஒரே ஆளாக பண்ணிகிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக கஷ்டம். ஸோ அதனால் வந்து இந்த இயர் பிளான் பண்ணியிருக்கேன். முடிஞ்சால் நம்ம வந்து ஒரு லெவலுக்கு போயிட்டோம் அப்படின்னா எடிட்டிங் டீம் தனியாக ஒரு ஆள் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளானில் இருக்குது. ஸோ அது எந்த அளவுக்கு சாத்தியமாகுதுங்கிறது போக போக தான் இந்த வருஷம் தெரியும். ஸோ இப்போ வரைக்கும் நினச்ச மாதிரி கொஞ்சம் சின்ன திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த டிஜிடெக் லைட் வந்து நான் செட் பண்ணிவிட்டு வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஸ்டுடியோ லைட் வந்து செட் பண்ணிட்டேன். நான் இது ஆல்ரெடி வந்து 2-3 டைம் வந்து நான் வந்து பண்ணி பார்த்தனால டக்குன்னு எனக்கு வந்து அசம்பிள் பண்ணி நான் மாட்டிட்டேன். இது வந்து சிங்கிள் பர்சன் வந்து ஃபஸ்ட் டைம் மாட்டுறதுக்கு ஒரு மாதிரி சிரமமாக தான் இருக்கும். இந்த இடம் வந்து கரெக்டாக லாக் ஆகுறதுக்கு. ஸோ எனக்கு 2-3 டைம் பண்ணி பார்த்தனால டக்குன்னு எனக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சி டக்குன்னு மாட்டிட்டேன். இந்த லைட் வந்து போட்டு காட்டுறேன். ஸோ இதோட வெளிச்சம் வந்து எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள், உங்களுக்கே ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து 250 வாட்ஸு. ஸோ 64 இதில் இருக்குது. ஸோ நான் வந்து இன்க்ரீஸ் பண்ண நமக்கு அதுக்கேற்ற மாதிரி இது கிடைக்கும். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த எல்லோ 2 பைக் கலர்ஸ்னால 2 கலர்ஸாக நம்ம மாற்றலாம். ஒன்று எல்லோ ஷேட் அடித்த மாதிரி ஒரு இது அண்ட் ஒயிட் கலர்ஸ் வந்து நம்ம பண்ணலாம். ஸோ பிரைட்னஸ் வந்து இந்த அளவுக்கு இருக்கும், நல்ல ஒரு டெப்த்தே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ என்னென்னா இது வந்து இதனால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இப்போ ரிங் லைட் வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபேஸில் பார்த்திங்கன்னா இந்த நேரில் ஒரு மாதிரி பள்ளீர்னு இருக்கும், கண்ணு கட்டிலாம் ஒரு ரவுண்டு வளையம் வந்து தெரிகிற மாதிரி இருக்கும். அந்த ஃபோக்கஸ் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ஸ்ப்ரெட் ஆகாது. ஒரு வந்து ஷேடோ பின்னாடி அடிக்கிற மாதிரி இருக்கும், ரவுண்ட் ஷேடோ தெரியும். ஆனால் இது பார்த்திங்க அப்படின்னா நான் அந்த லைட் முன்னாடி நிற்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரைட்னஸ் இருக்கும். இப்போ வந்து ஒரு நைட் நேரம் வந்து நீங்கள் ஒரு vlog எடுக்கிறீங்க, இல்லை நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஷூட் பண்ணணும், நைட் நேரம் வந்து ஏதாவது ரெசிபி ஷூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா
உங்களுக்கு இந்த மாதிரி லைட் வந்து ஒரு ஷேடோ இல்லாமல் ஒரு நார்மலான ஒரு வெளிச்சத்தையே கொடுக்கும். இப்போ நான் அந்த லைட் மேலே நிற்கும்போது ஒரு நல்ல ஒரு அவுட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பார்க்குறக்கே வந்து ஒரு கிளாரிட்டி இருக்க மாதிரி இருக்கும் வீடியோ. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த லைட் வந்து நான் சூஸ் பண்ணேன். மெயினாக நான் வந்து லைட் சூஸ் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மங்கேஷ் கிச்சன் சேனலில் வந்து அங்கே இருக்கிற அவங்களோட பையன் வந்து எனக்கு வந்து சஜஸ்ட் பண்ணார். இந்த லைட்டு வந்து அவர் யூஸ் பண்ணுறனால இது நல்லா இருக்குது ப்ரோ, கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட வீடியோட அவுட் வந்து இன்னும் சூப்பராக இருக்குன்னு சொன்னார். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னென்னா, நாங்கள் போனது வந்து ஒரு கேமரா வாங்கக்காக தான் போயிருந்தேன். ஸோ அங்கே போய்ட்டு ஒரு 7 நாள் இருந்துட்டு அங்கே போய்ட்டு ஒரு சீரிஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நான் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி நான் மட்டும் சமைக்கல, சேர்ந்து சமைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சீரீஸில் வந்து அப்படியே நம்ம ஜென்ரலாக வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம வந்து பை சான்ஸ் நல்லா நம்ம வந்து கிரியேட்டர்ஸ் கூட வந்து கனெக்ட் ஆகிற சான்சஸ் கிடைச்சதுன்னா அது நல்லா அது மூலிமா எந்த அளவுக்கு வந்து நமக்கும் ரீச் கிடைக்குதோ அவங்களுக்கு அதே மாதிரி ரீச் கிடைக்கும். ப்ளஸ் வந்து அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு சொல்லிட்டு அதை நான் ட்ரை பண்ணேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சீரீஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 6 சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி அது நல்லா போயிடுச்சு. அந்த அளவுக்கு அதே மாதிரி அவங்க கூட போய் நல்ல ஒரு பாண்டிங்காகவும் இருந்துச்சு. ஸோ அவங்க கூட என்ன கனெக்ட் ஆகிட்டு எப்படிலாம் வந்து அவங்க வந்து ஷூட் பண்ணுறாங்க, எப்படிலாம் வந்து அவங்களும் வந்து அவங்களோட ஐடியாவும் எனக்கு வந்து கொஞ்சம் கிடச்சிது. அதுவும் இல்லாமல் என்னோடய நாலேஜ் ஷேர் பண்ணேன். தென் அது போக வந்து நல்ல ஒரு கான்டாக்ட்லாம் பில்ட் ஆச்சு. ஸோ அங்கே போய்ட்டு இந்த மாதிரி சீரீஸும் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அது போக இந்த லைட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேமரா வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த லைட் வந்து தேவைப்படும். ஸோ இப்போ நம்ம கேமராவே வாங்கினாலும் கேமராவுக்கு பின்னாடி ஒரு பர்சன் கண்டிப்பாக இருக்கணும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நான் மட்டும்தான் வந்து வீடியோ ஷூட் பண்ணுறதுலேருந்து எடிட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே நான் ஒருத்தனே பண்ணிகிட்டு இருக்கனால பார்த்திங்கன்னா என்னால் வந்து எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து கேமரா வந்து இப்போதைக்கு நல்ல பட்ஜெட் போனோம்னா இன்னும் சூப்பராக வாங்கலாம் சொன்னாங்க. அதனால் வந்து இப்போதைக்கு நம்ம வந்து கேமராவோட அந்த ஐடியா மட்டும் இப்போதைக்கு வச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம வீடியோ அவுட்டு மட்டும் இம்ப்ரூவ் பண்ணணும், அதுக்கு மட்டும் ஏதாவது வாங்குற மாதிரி திங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் அவர் வந்து இந்த லைட்டும் சஜஸ்ட் பண்ணார். ஸோ இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வீடியோ அவுட் வந்து இன்னமும் சூப்பராக இருக்கும் அப்படின்னாரு. ஸோ அதை நான் வாங்கியிருக்கேன். அது போக பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 2 லைட் வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா எல்இடி ஸ்டிக்குன்னு சொல்லுவாங்க. அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்ததுக்குனால அதுவும் வந்து வாங்கியிருந்தேன். நான் அது உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சிட்டேன். ஸோ இந்த லைட்டும் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இதோட ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கிறது வந்து செப்பரேட்டாக வாங்கினது. இது வந்து ஒரு 5000 ரூபாய் கிட்ட ஆச்சு. அண்ட் இது போக இது வந்து ஒரு 7000 ரூபாய்க்கு வாங்கினேன். இப்போ இந்த ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1500 வாங்கினேன். ஸோ மொத்தமாக இதோட ப்ரைஸ் மட்டுமே 13,500 ரூபாய் ஆச்சு. இந்த ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா தலைவர் இருக்கான் பார்த்திங்கன்னா, இந்த நாட்டு ஆட்டி விட்டான்னா அவ்வளோதான், சாஞ்சதுன்னா மொத்த அமௌண்ட்டு காலி. அதனால் கொஞ்சம் வந்து நல்லா கெட்டியாக இருக்க மாதிரி அதுக்கு அந்த ஸ்டாண்டுக்கு மட்டும் ஒரு அமௌண்ட் வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். ஸோ மெயினாக நம்ம வந்து அங்கே சென்னை போயிட்டு ஒரு 6 நாள் ஸ்டே பண்ணேன். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆச்சு. நல்ல ஒரு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதெல்லாம் இந்த வீடியோ வந்து கவர் பண்ணலாம் சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணேன். ஸோ நீங்களும் சொல்லுங்கள், நம்ம vlogல வந்து ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். அண்ட் போக வீடியோவில் வந்து நான் வந்து மேக்ஸிமம் வந்து நல்லா என்கேஜிங்காக கொடுக்க ட்ரை பண்ணுவேன். ஸோ வெளியே வந்து போய் பேசி பழகாதனால எனக்கு வந்து இனிஷியல் ஸ்டேஜில் வந்து சில வீடியோஸில் எடுக்க முடியல. பட் ஆனால் போக அதை வந்து பிரேக் பண்ணுறதுக்காக தான் மெயினாக நான் இந்த vlog சேனலே ஸ்டார்ட் பண்ணது. ஸோ மெயினாக இந்த பேஜில் இப்போ ஸ்டார்ட் பண்ண இந்த குக்கிங் சேனலில் வந்து vlog போடலாமா, இல்லை அதுக்குன்னு டெடிக்கேட்டடாக ஒரு சேனல் ஆரம்பித்து அதிலே vlog போடலாமாங்கிற யோசனை தான் இருக்கேன். ஸோ இப்போதைக்கு நான் இன்னொரு பேஜ் ஸ்டார்ட் பண்ணி அதில் வந்து வீடியோஸ் போட்டு அதை வந்து என்கேஜ் பண்ணி கொண்டு போகிற அளவுக்கு எனக்கு மைண்டு வரமாட்டேங்குது. பட் இருந்தாலும் நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி சொன்னீங்கன்னா இன்னொரு செப்பரேட்டாக ஒரு டெடிக்கேட்டடாக ஒரு பேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணி அதில் வந்து நம்ம பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் vlogலாம் வந்து போட கன்டினியூ பண்ணுவேன். ஸோ இது போக தான் தெரியும் எந்த அளவுக்கு வந்து நான் வந்து டெடிக்கேட்டடாக பண்ண போகிறேன் அப்படின்னு. ஸோ பார்க்கலாம். இந்த கேமரா வாங்கினதை அட்லீஸ்ட் நான் யூஸ் பண்ணி ஆகணுக்காக தான் நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா ஒரு விஷயத்தை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒன்று எடுத்து வச்சிட்டேன்னா அதை நான் பண்ணிடுவேன். ஏன்னா மெயினாக இந்த குக்கிங் சேனல்லே பார்த்தீங்க அப்படின்னா ஐஃபோன் வந்து நான் வாங்கினதே கிடையாது. ஸோ ஐஃபோன் வந்து நான் வந்து நார்மலாக ஆண்ட்ராய்டு மொபைல் தான் வாங்குகிற பர்சன். ஏன்னா அவ்வளோ பட்ஜெட் கொடுத்து நான் வாங்க மாட்டேன். ஆனால் நான் வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என் ஒய்ஃப் வந்து குக்கிங் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து அப்போ நம்ம வீடியோ குவாலிட்டி மெயினாக கொடுத்தா தான் நம்ம வந்து குக்கிங் சேனல் எந்த சேனலாக இருந்தாலுமே நம்ம வந்து வீடியோ குவாலிட்டி கொடுத்தா தான் அதில் வந்து நம்ம சஸ்டெயின் பண்ணி இருக்க முடியும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஐஃபோன் வாங்கி நம்ம வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ ஐஃபோனும் அமௌண்ட் கொடுத்து அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் iPhone 14 சீரீஸ் வரும்போது நான் என்னோடய 2023 டிசம்பர் சம்திங் தான் சேனல் ஆரம்பிக்கிறேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து செப்டம்பர் மந்த்லி மொபைல் வாங்கியாச்சு. ஸோ என்னென்னா மொபைல் வாங்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம வந்து வீடியோ போட்டு தானே ஆகும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நானும் வந்து செப்டம்பர் மந்த் வந்து வாங்கிட்டேன். ஆனால் வாங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 மந்த் நான் யூஸே பண்ணல.
எப்படி வீடியோ எடுக்கிறது, என்ன மாதிரி ஆங்கிள் வைக்கிறது, எதுவுமே தெரியாது. அதனால் தெரிஞ்ச மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ வந்து என்னென்னா, நான் போட்டிருக்க மாட்டேன், என் ஒய்ஃப் வச்சு தான் நான் வந்து வீடியோ குக்கிங் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படின்னா கேமரா பின்னாடி ஒரு பர்சன் கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா வீடியோ கண்டிப்பாக எடுக்கவே முடியாது. அதனால் அவங்க பண்ணுவாங்க, நான் எடுத்துகிட்டு இருந்தேன். அந்தளவுக்கு பெருசாக ரீச் போகாதனால அவங்களே சொன்னாங்க, நீங்கள் குக்கிங் பண்ணுங்கள், நீங்கள் குக்கிங் பண்ணிங்கன்னா மேபி உங்களுக்கு ரீச் இருக்கலாம் சொல்லி சொன்னாங்க. அப்படி ஆரம்பித்தது தான் ஃபஸ்ட்டு வீடியோ. அது ஒரு ரீச் கிடச்சிது. அதுக்கப்புறம் போக 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 நான் சேஞ்சஸ் பண்ணி இனிஷியல் வீடியோவுக்கும் இப்போ இருக்க வீடியோவுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாங்கிக்க லைட்லாம் வச்சு இன்னும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக நிறைய ரெசிபியோட டிஃப்ரெண்ட் vlogsோட வந்து உங்களை வந்து ரீச் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ கண்டினியூஸாக பாருங்கள், கண்டினியூஸாக சப்போர்ட் கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல ஒரு vlogல கண்டிப்பாக பார்க்கலாம். இல்லை நல்ல ஒரு ரெசிபி வீடியோவில் கண்டிப்பாக நம்ம மீட் பண்ணலாம். பாய்.